ஹலோ கைஸ், நான் உங்க விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ்ன்ற சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ண நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க வெளிக்கான ஆள வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வெளியில நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல தரமா தான் இருக்க போது முடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல லைக் கமெண்ட் போடுங்க. என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்றேன். அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்பவே கெஞ்சி கேட்கறேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாம கடைசியா வீடியோவோட எண்டிங்ல நம்ம பிபின் பத்தின சின்ன சீனை மட்டும் நான் சொல்லியிருப்பேன். அது முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிங்க. சரிங்க, ஸ்லம்ப ஈத்தோட காதுக்குள்ள போலாமா? இப்போ பாதாள உலகத்துல ஹீரோவும் அந்த பேலஸ் உள்ள மாட்டின்னு இருப்பான். அந்த கிங்கும் இந்த ரெண்டு கோமாளிகளும் எப்படிதான் ஒன்னா தெரிஞ்சு தெரியல. தமிழ் நீ கிங் பாசஸோட பையனா கோப்பா வேற இறந்துட்டாரமே, அதுல வேற அனங்காரனானா நீ உனக்கு எந்த விதமான தகுதி வரலாம் தொட்டு தம்பிக்காரனான அவனை டைடாவ கிங் ஆக்கிட்டாங்களே. இது கேட்கவே எவ்வளவு காமெடியா இருக்குதுன்னா ஹீரோக்கு அசிங்கமே மிஞ்சுது. என்ன இவன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இப்படி செய்யறான் அப்படின்னு கெஜியும் யோசிக்க. சரிப்பா எதுக்காக இங்க வந்திருக்க? அது அப்படின்னு அவன் தவிக்க பேச முடியாம கெஜியும் இல்ல ஒரு முக்கியமான லட்சத்துக்காக இதுக்கு வந்திருக்கோம். டேய் கருவண்டியா, உங்ககிட்ட ஒன்னும் பேசல. உன் பக்கத்துல இருக்கிற கிங் பாசஸோட பையனா கிட்ட பேசுறேன். முட்டாள், சாரி கிங்க, அவனால வாய் பேச முடியாது, அவனுக்கு காதும் கேட்குது, அதனால அவனுக்கு பதிலா நான் பேசுறேன். என்ன ஒரு காமெடி, கேள்விப்பட்டதும் போல உன்ன. சரி என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவன் திருப்பி கேட்க. இந்த காமெடி நான் எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேது, உயிர் எடுக்கலாம். சரி கூடுனாவே இந்த அண்டர் வேர்ல்டுல ஒரு சாதாரண மனுஷனை சக்திசாலியா மாத்துற வல்லமை ஒருத்தர்கிட்ட இந்த இடத்துல இருக்குதான். அவர் தேடிதான் நாங்க வந்தோம். ஏன்னா என்னோட போஜி பலசாலி ஆகணும். அவர் பேரு ரே தெஸ்டா இல்ல தஸ்டா. என்னடா அது, என்னையா சொன்ன பேர் ஒழுங்கா சொல்ல. இல்ல தெஸ்டான்னு ஒருத்தர் பார்க்கத்தான் வந்திருக்கும். ஏன்னா அவரால் தான் போஜி ஒரு பலசாலி ஆக முடியுமா? என்னது இவ்வளவு உடம்புல குறைபாடு வச்சிருக்க இந்த பையன் பலசாலி ஆகணுமா? என்னடா இப்படி வந்து காமெடி பண்ணிக்கிறீங்க? அவன் திருக்கே வெறுப்பா வரான். சரி பசங்களா, நீங்க தேடி வந்த அந்த பலசாலி ஆக்கக்கூடிய ஆள் வேற யாரும் இல்ல, நான் தான். என்னன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஷாக்காக பார்த்தா அந்த ரேங்கிங் லிஸ்ட்ல கிங் பாசஸுக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல அந்த ரேங்கிங் லிஸ்ட்ல இவன் தான் இருக்கான். உலகத்திலேயே 2வது பவர்ஃபுல்லான ஆளா. என்னோட பேரு தான் ஜெஸ்டா. நான் தான் இந்த அண்டர் வேர்ல்டோட கிங். என்னது இது காமெடி பண்ணது? நான் ஏன் போய் சொல்லணும்? இங்க இருக்கிற யார்கிட்ட வேணா கேட்கும். சரி அப்படின்னு ஓகே ப்ளீஸ் எப்படியாச்சும் போய் பவர்ஃபுல்லா மாதிரியா? முதல்ல அவனுக்கு எந்த விதமான திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால சண்டை ஆரம்பிப்போமா? அப்ப அந்த இடத்துல ஆர்மர் போட்ட ஒரு ஆளும் வரும். நீ முதல்ல என்னோட படை தளபதிய ரோகடி கிங் பாசஸோட சன், நீ தான் இதை பண்ணணும். அப்புறம் கருவண்டா நீ தொலைப்போ, அவன் சண்டையில குறுக்க போவாத. போச்சு முடியும்டா, அந்த ஆளுகிட்ட எப்படியாவது பவர்ஃபுல்லா பாத்துற ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உரம்பாக. அதுக்கப்புறம் ஃபைட்டுக்கு ரெடியா இருக்கானுங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும் போது இவன் தான் என்னுடைய நாட்டோட சட்டத்தை வழி நடத்துற தளபதி. இது தளபதியா? இது கேட்டு கெஜிய சாக்கால உரைஞ்சு போயிருக்கா. என்ன வச்சுன்னா இவங்க தான் தன்னோட அண்டர் வேர்ல்டுல இருந்து தப்பிச்சு போற எந்த ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு சரியான தண்டனை சட்டத்தின்படி கொடுப்பாங்களாம். சட்டத்தை விதிமுறைகளுக்கு கடுமையான தண்டனைகள் உடனடியாக கொடுப்பாங்களாம். அவங்களை கொல்றதா இருந்தாலும் சரி. 10 நாட்டி அழிக்கிற அளவுக்கு பவர் இருக்கு. உனக்கு தெரியுமா இந்த உலகத்திலேயே பவர்ஃபுல்லான படைய கொண்ட கிங்டம் எது தெரியுமா? என்னோடதுதான். இவங்க தான் உலகத்திலேயே தலை சிறந்தவங்க. சரி தம்பி, விட்டு கொடுக்க போறியா? கிங் பாசஸோட பையன், நீ விட்டு கொடுக்க மாட்டேன் நம்புறேன். நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சரி அப்ப சண்டை ஆரம்பிக்கலாம். முதல்ல நீ அவனை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண எல்லாம் தம்மோட அடியாகுது. அவன் என்னடா இவன் குழந்தை மாதிரி சண்டை போறேன்னு பாக்குறான். இன்னொரு பக்கம் கெஜிகோ எதனா பண்றா ஜெஸ்டா கிங்கும் நிறுத்துறா தம்பி, என்னடா பண்ற? ஒரு நிமிஷம் கிங் போஜியால எந்த அட்டாக் பண்ணாலும் தப்பிக்க முடியும். அதை வேணா செக் பண்ணி பாருங்க, அதுக்குள்ளே முடிவு வைத்துறாதீங்க ப்ளீஸ். சரி பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போர் அடிக்குது. ரொம்ப நன்றி போஜி, விட்டு குத்துறாத, கடைசி வாய்ப்பு கலக்கடா. அதுக்கப்புறம் தளபதியும் நீ கிங் பாசஸோட பையன் தானே, இது உலகத்திலே பவர்ஃபுல்லான ஆள் அவர் தான். அவரோட பையன் தானே நீ, உங்ககிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்க்கறேன். அதனால என்னோட நம்பிக்கையை வீணாக்கிறாது. அது மட்டும் இல்லாம நீ ரொம்பவே பலவீனமா தெரியுது. உன்னை பலசாலி ஆக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனா உன் முகத்தை பார்க்கும்போது தெரியுது இது வரைக்கும் நீ பல தடைகளை தான் தாண்டி வந்திருக்க இந்த இடத்துக்கு. அதனால மனசுல நல்லா நான் வச்சுக்கோ. இந்த சண்டையோட முடிவுல தான் நீ எப்படியாப்பட்ட ஆள்ன்றது உனக்கே தெரியும். அப்படி சொல்லி இவர் அட்டாக் பண்ண ஹீரோ தப்பிக்கிறான். எங்க போயிட்டான்? விட்டு கொடுக்காம அவரும் போராட தலைவாதில இருந்து ஈஸியா தப்பிக்கிறான். என்கிட்ட தப்பிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒன்னும் ஃபுல் ஃபோர்ஸோட ஃபைட் பண்ண தலைவன் அதுல இருந்தும் தப்பிக்கிறான். போஜி கலக்குற தோபரு கடிச்ச மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அட்டாக் தான். ஆனா அதுல இருந்தும் தப்பிக்கிறான். என்னடா இது, நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே தப்பிச்சிட்டான். தம்பி நீ உண்மையிலே வேற லெவல் தான்ப்பா. கிங் பாசஸோட பையன்றதை நிரூபிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தலைவனுக்கு கோஸ்பம் ஆயிடுது. கலக்கிட்டேன். கிங் டெஸ்டா பாத்தீங்களா, என்னோட நண்பன் கலக்குறான். நீங்க இதுக்கப்புறமாச்சு அவனுக்கு பவர்ஃபுல்லா ஆகிறதுக்கான வழி சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா அவருக்கு போர் அடிக்கிற மாதிரி என்னத்த பெருசா பண்றான்னு மாதிரி பாக்குறாரு. இப்போ அவனை பலசாலி ஆக்குறீங்களா? இல்ல வாய்ப்பு இல்ல. என்ன சொல்றீங்க? ஏன்னா அவனோட எதிரிகளை அவனால அட்டாக் பண்ண கூட தெரியல. இதே மாதிரி ஒவ்வொரு அட்டையில தப்பிச்சு மட்டும் போயினே இருந்தா ஏப்பா அட்டாக் பண்றது அவனை வீழ்த்துறது. அதனாலதான் இவனுக்கு எந்த விதமான திறமையும் இல்ல. அது மட்டும் இல்லாம என்னோட தளபதியோட ஆர்மர் கூட நீ ஒண்ணுமே பண்ணலையே. இப்படி இருக்கும்போது ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லாதவன் தான் நீ. ஆனா ப்ளீஸ் தயவு செஞ்சு கத்து கொடுங்க. இல்ல கண்டிப்பா முடியாது. ஏன்னா இவங்கிட்ட அதுக்கான திறமை கொஞ்சம் கூட கிடையாது. பேசிக் லெவல்ல இருந்தா கூட தான் நான் கத்து கொடுக்கறதுக்கு. அதுவே இல்லைன்னு போது நான் எப்படி சொல்லி கொடுப்பேன்? அதனால அதை விட்டுட்டு வேற எதனா வேலையை பாருங்க போயிட்டு. ஆனா நீங்க இவ்வளவு சொல்லக்கூடாது. ஒரு சாதாரண ஆளிய நீங்க எப்படியோ பவர்ஃபுல்லா மாத்துறீங்க. அப்போ இவனை மாத்த மாட்டீங்களா? இல்ல அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் பேசிக்கான திறமைகள் இருந்தது. ஆனா இவங்கிட்ட
அது கொஞ்சம் கூட இல்ல. அதனால இவன் கத்துக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஹீரோ ஓட்டாகமாவே நம்பிக்கையை கை விட்டுறாத ப்ளீஸ், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், அவன் பலசாலியாவும் ப்ளீஸ் அவனுக்கு கத்து கொடுங்க. ஒன்னும் சரி, இதை கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. கடிதமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பிரிச்சு பார்க்க அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறத பார்த்துட்டு கட்டு போயிட்டு அதை கீச்சு போடுறான். நீ இதை படிச்சு பார்க்கல தானே? படிச்சு பார்க்கல, சரி இதை எடுத்துன்னு போ. எதுக்காக கீச்சு போட்டீங்க? தளபதி இவங்களை வெளியே தூக்கி போடு. அது பிறகு 2 பேரையும் தூக்கி விசிறி அடிக்க. ஏன் என்ன இப்படி தூக்கி போறீங்க? போஜி என்ன மன்னிச்சிடா, இங்க வந்து இப்படி மாறும்னு நினைச்சேன், ஆனா இப்படி நடக்கலையே, என்னமோ நடந்துச்சுடா, என்ன பண்றதுன்னு புரியல. அதுக்காக நீ ஃபீல் பண்ணாத, தொடர்ச்சி முயற்சி பண்ணா நம்ம கச்சிரும் பல கச்சிரும்டா, அப்புறமா எல்லாரும் வெற்றி செய்யலாம், கவலைப்படாதா, நானும் முயற்சி பண்றேன், விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போஜின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க ஒவ்வொரு கல்லையும் பார்த்து தூக்க என்னால சின்ன கல்லை கூட தூக்க முடியல, இந்த அளவுக்கு பலவீனமா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கண்கலங்க. எல்லாரையும் வரும்போது அது தெரியாத மாதிரி மறைச்சாலும் மனசு ரொம்பவே வலிக்கிறதுனால அவனும் அழுவேன். போஜி அழுவதுரா, நீ அழுத எனக்கு அழுக வருது, கண்டிப்பா நம்மளால ஒரு நாள் பலசாலி ஆக முடியும், நீ கவலைப்படாத. அதுக்கப்புறம் ஒரு சிப்பாயும் தளபதி இந்தாங்க அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்ன விஷயம்? இந்த கடிதத்தை வாங்கிக்கணும் சொல்ல அவன் கொடுக்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க. டேய் கரிசட்டியே, உன்னாதான் இவ்வளவு குழப்பமோ, இந்த கடிதத்துல போட்டிருக்கதே வேற விஷயம், நீங்க பார்க்க வந்தாலே இவர் கிடையாது, வேற ஆள். நீங்க கிங் தேசாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரோட தம்பியான டெஸ்பாவை தான் நீங்க பார்க்கணும்ன்றது இந்த கடிதத்துல போட்டிருக்கு. ஒரு பேரை கூட நான் வச்சுன்னு வந்து சரியா பார்க்க தோணல, ஒன்னெல்லாம் வச்சுன்னு எப்படி அவன் பழக போறான் அந்த பையன்? அவர் நல்லாவே உங்களை ஏமாத்துறாரு. என்னடா சொல்ற? அதான் சொல்றேன், சரி விடுங்க, ஏமால் தான் பழி போட்டீங்க. சரி நாங்க யாரு தான் இப்ப தேடி போனோம், அவர் எங்கிறாரு? அவர் பேரு தான் டெஸ்பா, டெஸ்டாவோட தம்பி. அவர் உண்மையிலேயே இந்த வேர்ல்டுலயே இன்டெலிஜென்ட் ஆனாலும் ரொம்ப அறிவார்ந்தவர். அறிவாளியா? அதை சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே. அவர் ஏன் தொடர்ந்து தேங்குறாரு உங்க கிங்க? இல்லப்பா, அவருக்கு அவரோட தம்பி நான் சுத்தமா பிடிக்காது, ஏன்னா பயவுல ஒரு மாதிரி நடந்து பாரா, இவருக்கு அவ்வளவா பிடிக்காது, அதனாலதான். ஓ ஏன் இதை சொல்றது கூட அவனுக்கு நோவுதா உங்க கிங்குக்கு? யாய் என்ன அப்படி பேசுற? தேவையில்லாத விஷயத்துல பேசக்கூடாது. சரி சரி, எதுக்காக நீங்க இந்த விஷயத்துல என்கிட்ட சொல்லிக்கிறீங்க? ஏன் சொல்றேன்னா உங்களை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு, அது மட்டும் இல்லாம இளவரசர் போஜி நான் தாங்க அவரத பார்க்கணும் என் கண் கூட. கேட்டியா போஜி, தளபதிக்கு நீ தாங்க அவரத பார்க்கணுமா? அதுக்கோசமே ஆவடா. முக்கியமான விஷயம், அவர்கிட்ட நீங்க நிறைய கத்துக்கலாம் தேஸ்பா கிட்ட. அப்படியா? இந்த லெட்டர் எடுத்துங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு டாட்டா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிளம்ப. அதுக்கப்புறம் அந்த அண்டர் வேர்ல்டுக்கான சிட்டிக்குள்ள போகிறாங்க. எந்த இடத்துல பார்த்தா நம்ம டைடாவை இப்ப மரண போச்சுன்னு இருக்க கண்ணாடிக்கும். கிங் டைடா ஏன் இப்படி பண்றீங்க? அது வேஸ்ட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிட்டு கண்ணாடி, இந்த முறை நீ சொல்றதை என்னால கேட்க முடியாது, ஏன்னா எனக்கு அதுல விருப்பமே கிடையாது குடிக்கிறதெல்லாம். காரணம் என்னோட பவர்லயே தான் நான் முன்னுக்கு வரணும்னு பாக்குறேன். அப்ப ஏப்ஸும் வர, நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது, இப்பதான் நான் வளர்ந்து இருக்கேன்ல, அதனால கண்டிப்பா என்னோட உழைப்பு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளாஷ்பேக்ல சின்ன வயசா இருக்கும்போது தான் அண்ணங்காரன் ரொம்ப பயந்த சுபாவத்தோட எதுவுமே பண்ணாம எந்த சண்டையும் போடாம அமைதியா இருப்பான் பயத்தோட. பட் நம்ம ஆளு நல்லா உழைச்சி எல்லாரும் கூட ஃபைட் பண்ணி நிறைய விஷயத்த கத்துருப்பான், இவ்வளவு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான காரணமே. பட் திடீர்னு ஒரு நாள் அடுத்த அரசர் வந்து கிங் போஜின்னு சொல்ல மாட்டேன், அவனுக்கு மனசு கஷ்டமாயிட்டு தான் இப்படி பண்ணிருப்பான். அவனோட சைட்ல இருக்கிற ஒரு நாயத்தை காமிச்சிருக்காங்க. கண்ணாடி ப்ளீஸ் நீ கவலைப்படாத, நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல அரசனை நான் மாறுவேன், அதுக்காக எனக்கு டைம் கொடு, நான் என்னோட சொந்த சக்தியிலேயே அந்த மாதிரி மாறி காட்டுறேன் அப்படின்னு அவன் வாக்கு கொடுக்க அவ்வளவு சிரிக்கிறான். என்ன காமெடி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறேன். அப்ப பார்த்தா ஏப்ஸும் வர, ஏப்ஸ் நீயா? அப்படின்னா கண்டிப்பா பிபின் இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஏப்ஸும் மின்னல் வேகத்துல இவன் கிட்ட வந்து கழுத்திலின் ஈட்டியை நீட்ட நிறுத்து அப்படின்னு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்டவனே அப்ப பயந்துட்டு நிறுத்துறான். என்னது இந்த வாய்ஸ்? இது லேடி மிரஞ்சோ நீங்களா? மிரஞ்சோவா? அது யாரு? என்ன ஏப்ஸ் என்ன ரொம்ப காலங்கள் கழிச்சு நாவுக்கு வச்சு இருக்க போல. அப்ப ஏப்ஸ் இப்படி மாறுறதுக்கான ரீசனை காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல கோழ மாதிரி அரசர் முன்னாடி நிற்கும் போது அவர் தான் இந்த மிராஞ்சோன்ற பொண்ணு கிட்ட அவர் கூட்டின்னு வந்துட்டு பலசாலி ஆகிறதுக்கான வழியை காமிச்சிருப்பாங்க. மிராஞ்சோவி அவனை கூப்பிடும் போது அவனும் பயத்தோடு அவங்க கிட்ட போகலான்னு பார்க்க அவங்களும் ஒரு மான்ஸ்டரை வர வச்சு, ஏப்ஸ் கவலைப்படாத, உன்னை ஒரு சக்திசாலியா நான் மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தலைவர் இது மாதிரி மாறி இருப்பான். அவனை கதற இந்த மாதிரியான வேலையை பார்க்க வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சிரிச்சுக்கினே இப்ப அதெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் பயப்பட, லேடி மிராஞ்சோ உங்களை பார்த்து பல காலங்கள் ஆயிடுச்சு, ஆனா நீங்க உங்களோட பாடியில இல்லாம இந்த கனல் என்ன பண்ணீங்க? அதை பத்தி கேட்காது எனக்கு கோவம் வருது. சரி எதுக்காக நீ அவனை கொலை வந்த? ஏன்னா என்னோட கிங்கான பாசஸோடைய கட்டளையே அடுத்த அரசனா கிங் போஜியை தான் மாத்தணும்ன்றது அவரோட கட்டளை நிறைவேற்றதான் நான் பாக்குறேன், வேற எதுவும் கிடையாது. ஆனா நீ அவனை கொல்லக்கூடாது. ஆனா நான் தான் சொல்றேன், அவன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், அவனை நீ கொல்லவே கூடாது. அடுத்த கிங்கும் அவன் தான். நீ உன்னோட அரசரோட கட்டளை நிறைவேற்றதா இருந்தா கூட சரிதான், ஆனா இப்போ உன்னோட புதிய கிங் டைடா தான். சரி என் கிட்ட வான்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிட, இவனு கிட்ட போனா அவங்களும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன பக்கம் டைடாவும் என்னதான் அவ சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கத்தியை பார்க்க ஏப்ஸும் இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவன் ஷக்காக இன்னொரு பக்கம் கிங் டைடாவும் அட்டாக் பண்ண வர நிறுத்துங்க அப்படின்னு மிரஞ்சவன் கத்த. கவலைப்படாதீங்க கிங் டைடா. ஏப்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். ஆமா கிங் டைடா என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன், ஆனா நான் உன்னை நம்புன்னு நினைக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தயாரா இருக்கான். அப்ப மிரஞ்சவும் அவனை சாந்தப்படுத்துறா. கிங் டைடா வேணாம் நிறுத்துங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அவனும் கொஞ்சம் கொஞ்சமா கூடுனாக இதன் பயன்படுத்தின ஏப்ஸும் அவனை ஒரே ஒரு ஷாட் தான் வயிற்றுலயே தாலை மாத்தோட மயக்கம் போடுறான். மிரஞ்சவை பார்க்க தனக்கு ஏதோ ஒரு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை உணர்றான். அதோட அவனும் மயக்கம் போட அதுக்கப்புறம் அண்டர் வேர்ல்டுல இருக்கிற அந்த சிட்டியை காமிக்க அந்த இடத்துல ஹீரோவும் கேஜியும் நடந்து வந்து நிற்க கேஜியும் இந்த இடத்துல தான் நிறைய பேர் பண்ண கூடுவானுங்க. அப்பா ரொம்ப பெருசா இருக்கல. இந்த கிங் டெஸ்டா வந்து உண்மையிலே பெரிய அரசன் தான், ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்களே. அப்புறமா அந்த டெஸ்டாவோட சிலை இருக்கிறத பார்த்துட்டு தேஜியோ என்னடா இவன் தலகாலத்துல இவனோட சிலையை இவனை வச்சிருக்கான் பாரு. புஜியும் அவன் முகத்தை பாருன்னு காமிக்க முகம் பார்த்தா அங்க சதஞ்சிருக்கு. அதான் தலைவன் ரொம்ப தலகாலத்துல இருக்கிறதுனால தான் மக்கள் இப்படி பண்ணிருப்பானுங்க. என்னமா ஓவரா பேசினால இவனுக்கு தேவைதான். சரி வாரம் போகும். அதுக்கப்புறம் அந்த கிளம்ப இன்னொரு பக்கம் இப்ப டைடாவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே விழுந்து அந்த ரத்தத்தை பிழிஞ்சு கிளாஸ்ல திரும்பி ஊத்தி அவனுக்கு கொடுக்கறதுக்காக பார்க்க மிரஞ்சவும் நான் இதை முன்னாடியே பண்ண வேண்டியது, ஆனா பிபினோட பார்வையினால என்னால இதை பண்ணவே முடியாது, ஏன்னா அவன் பார்த்துட்டு என்ன பெரிய பிரச்சனை ஆயிடும் எனக்கு. அவனா அப்படின்னு ஏதும் கேட்க, ஆமா அவனோட செல்ல பிராணிகளோட கண்கள் இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியல,
அவன் எப்பவுமே டைடாவை பாதுகாத்துன்னு இருந்தான். அவன் என் மேல ரொம்பவே சந்தேகத்துல இருந்தான். என்னதான் பார்க்க முரண மாதிரி இருந்தாலும் மனசுக்குள்ள டைடாவுக்காக உயிரிய தரவும் தயாரா இருக்கிறான். அது மட்டும் இல்லாம டைடா மேல அவன் அளவு கடந்து பாசம் வச்சிருக்கான். தேவையில்லாம என்னோட பிளான்ல மோக்கணும் நினைக்கிறான் அப்படின்னு பேசும்போது நம்ம டைடாக்கு வலுக்கட்டாயமா அந்த ஜூஸை வாயில ஊத்துறாங்க. மிரஞ்சவும் கிங் டைடா தயாரா இருங்க, உங்களுக்கான சக்தி இப்போ வரப்போகுது. ஹீரோவும் கேஜியும் ஒரு வழியா அந்த ஆள் வீடு கண்டுபிடிச்ச வாடா போவோம் சொல்லிட்டு அங்க போனா. இதுதான்ப்பா தேஸ்பாவோட வீடு. கேஜியும் அந்த ஆள் பார்க்க எப்படி தெரியலையே, ஒருவேளை அடுத்த தேஸ்பா மாதிரி இருப்பானோ, என்ன நடக்க போகுது தெரியலையே. சரி கதை தட்டுறோம், நம்ம உயிரை படிக்க வந்தாலும் அவனுக்கு போட்டு தள்ளுறோம். ஹலோ கதை தரங்க வாங்க, தேஸ்பா இருக்கீங்களா? ஹாய் குட்டி பசங்களா, யார் நீங்க தான் தேஸ்பாவா? ஆமா நானே தான். அது நாங்க நினைச்ச ஆளு நீங்க இல்லையே, நீங்க என்ன ஒரு வித்தியாசமா தினசா இருக்கீங்க. கின்னாடா எப்படி சொல்ற அந்த மாதிரி அவரும் பார்க்க. அதோட இந்த எபிசோட சூப்பரா முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட வரகம் போல தரமா தான் இருக்கும். முடிஞ்சளவுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல லைக் மெசேஜ் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தா. கூடவே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் guys. அதாவது நம்ம பிபின் பாத்தீங்கன்னா கேஜிய ஒரு லெட்டர் எடுத்து அதுல போஜியை சக்திசாலியா மாத்தக்கூடிய ஒரு ஆளை வந்து அண்டர் வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட இந்த லெட்டர் கொண்டு அமைச்சிருப்பான். அந்த லெட்டர் இருக்க ஆளு வேற யாரும் கிடையாது, நம்ம தேஸ்பா தான். ஆனா நம்ம ஆளு என்ன பண்ணிருப்பானா, அவனோட அண்ணனான கிங் தேஸ்தாவை சொல்லியிருப்பான். அவங்ககிட்ட போனா அவன் கடுப்பாட்டி இவங்களை வெட்டி அனுப்புறான். அதான் ஒரு பேருனால வந்து ப்ராப்ளம் தான் இது. ஆனா ஒரு வழியா அப்படியே கண்டுபிடிச்சாங்க தேஸ்பா கிட்ட போனேன்னு. ஆனா பிபின் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்திருக்கான். ஏன்னா போஜி பவர்ஃபுல்லா மாறணும்ன்றது அவனோட ஆசையா இருக்கு. அதை நிறைவேற்றதான் இப்படி பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் வேற லெவலா போகுது. முடிஞ்ச அளவுக்கு யாரும் மிஸ் பண்ணாம பாப்பீங்க நம்புறேன். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீ ஸ்கிப் பண்ண பார்த்தா அது எனக்கு போதும். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சு